இப்ப நான் கஷ்டமான சூழ்நிலை வாழ்றேன், என் குடும்பத்துல சண்டையான சூழ்நிலை வாழ்றேன், இவங்களெல்லாம் மாறவே இல்லையே, எங்க அப்பா அம்மா, என் குடும்பம், என் ஃபேமிலி, என்னுடைய சொத்துலா எல்லாமே தப்பாவே இருக்குது, எனக்குள்ள ஒரு நிம்மதி இல்லாம மாதிரி இருக்குது, இதுல நான் எப்படி விடுதலை ஆகும் நினைக்கிறியா? ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தாவே நம்மோடு பேசுகிறார். நல்லா கவனிங்க. முக்கியமானது இதுதான். நான் எப்பவுமே ஒரு இடத்துக்கு போனா எங்க போனாலும் சொல்லுவேன், ஆண்டவரே சமாதானம் இருக்கணும் ஆண்டவரே. ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி இந்த உலகம் இல்ல. அங்க போனா ஒரு மாதிரி இருக்குது, வேலையில போனா வேலை பிரஷரால என் மைண்டே இந்த நிம்மதியை போயிடுது. பசங்க கூட சேர்ந்தா தப்பான சிந்தனை இப்படிதான் இருக்குன்னு சொல்லுது. இப்படி எல்லாத்துலயும் சமாதானமா வாழ முடியும்? எல்லா சூழ்நிலையிலும் அவருக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து, இந்த இடத்துக்கு போறேன், ரொம்ப குழப்பமான இடம் ஆண்டவரே, எனக்கு தெரியுது இந்த இடத்துல போனா நான் விழுந்துருவேன்னு, என்னை காப்பாத்த உம்மால முடியும்னு எவன் ஒருத்த நம்பி போறானா, இன்னைக்கு நான் சொல்றேன், எந்த இடத்துல உனக்கு குழப்பம் இருக்குதோ அந்த இடத்த கர்த்தர் சமாதானமா மாத்த வந்திருக்கா. வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தருக்கு சித்தமானவன் பாபிலோனிலும் அவர் சித்தத்தை செய்வான். கர்த்தருக்கு சித்தமானவன், கர்த்தரை தெரிஞ்சு கொண்டவன், கர்த்தரை விசுவாசிக்கிறவன், கர்த்தரை நம்புறவன், எப்பேற்பட்ட சூழலை வாழ்ந்தாலும் அவன் சமாதானத்தை பிசாசு கெடுக்க முடியாது. ஏனென்றால் தேவன் அவனுக்குள்ள இருக்கிறார்.